You are highly blessed and favored in Christ Jesus. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டு தயவு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். We are created in Christ Jesus for a glorious life. இந்த மகிமையுள்ள வாழ்க்கைக்காக நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். The Bible says in 2 Peter chapter 1 verse 3, according as his divine power had given unto us all things that pertain unto life and godliness, through the knowledge of him that had called us to glory and virtue. 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளதுமின்றி என்று வசனம் சொல்லியிருக்கிறது. My beloved in Christ Jesus, it is through the knowledge of our heavenly Father God and the Lord Jesus Christ, and through that knowledge God's divine power had given unto us all things that pertain to life and godliness. And God, our heavenly Father God, is the one who called us to glory and virtue. கிறிஸ்துவுக்கு அருமையான அன்பானவர்களே, நம் பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அறிகிற அறிவினாலே தான் நம் ஜீவனுக்கும் நம் வாழ்க்கைக்கும் நம் தேவ பக்திக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான எல்லாவற்றையும் அவர் திவ்ய வல்லமையான தந்திருக்கிறது. நம் பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய மகிமையினால் காருண்யத்தினால் நம்ம அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. God, our heavenly Father God, has called us to glory and virtue. Virtue means excellence. Our heavenly Father God has brought us into a life of glory and excellence. So all we have to do to enjoy the life that he has given in our life is to live in his word. To live in the word of God is the key to living in our inheritance in Christ and enjoying life to the full. பிதாவாகிய தேவன் தாமே நம்மை மகிமையுள்ள வாழ்க்கைக்கும் காருண்யம் நிறைந்த வாழ்க்கைக்கும் அழைத்திருக்கிறார். காருண்யம் என்பது சிறப்பான வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. நம் பிதாவாகிய தேவன் மகிமை உள்ள வாழ்க்கைக்கும் சிறப்புள்ள வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கிறார். நாம் இந்த மகிமை உள்ள வாழ்க்கையும் சிறப்பான வாழ்க்கை நம்ம இந்த பூமியில் அனுபவிக்கிறது நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்குள் வாழ்கிறது தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற எல்லா சுதந்திரத்தையும் நம்ம முற்று முழுமையாக நம்ம அனுபவித்து வாழ்கிறதற்கு திறவுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. There is nothing the Lord hasn't given you. இங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. Our heavenly God has done all for you and me in Christ Jesus. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என கிறிஸ்து இயேசுவுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். In Ephesians chapter 1 verse 3, the Bible says, blessed be the God and the Father of our Lord Jesus Christ, who had blessed us with all spiritual blessings in heavenly places in Christ Jesus. எபேசு 1 அதிகாரம் 3 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்கு உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். My beloved in Christ Jesus, our heavenly Father, because of his grace, mercy and favor and love toward you and me, he had blessed us with all spiritual blessings in heavenly places in Christ. நம் பிதாவாகிய தேவன் தாமே தம்முடைய உங்கள் மேல என் மேல இருக்கிற அவருடைய தயவினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நாம் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். Our heavenly Father has already granted us every blessing that we could ever imagine. நம் பிதாவாகிய தேவன் நாம் கற்பனை பண்ணுகிறதுக்கு மேலாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு வாழ்க்கையில வழங்கி விட்டார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். So in Christ, our life should be one of praise,
glory and thanksgiving to the Lord every day, everywhere, and at all times. Because God has given us the transcendent life. God has given us the overcoming life that make us superior to Satan, darkness, disease, sickness, failure, defeat, and death. And our life is the life of beyond this world. Amen. Hallelujah. ஆக நம்ம கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மகிமையுள்ள வாழ்க்கை இன்னைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை என்றால், நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் அது புகழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்றி பலிகளை செலுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. நம் பிதாவாகிய தேவன் நமக்கு தலை சிறந்த ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். எல்லாம் சாத்தான், வியாதி, நோய், பலவீனம், தோல்விகள், மரணம் எல்லாவற்றுக்கும் மேலான உயர்ந்த முழுமையான வெற்றி சிறந்த மேற்கொண்டிருக்கிற வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நம் பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆழ்நிலை, ஒரு திரை சிறந்த வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். The Bible says in 1 John chapter 5 verse 4, whatsoever is born of God overcometh the world, and this is the victory that overcometh the world, even our faith. 1 யோவான் 5 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. Yes, our faith is the one which is overcome the world. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயித்து மேற்கொண்டு இருக்கிற அது நம்ம வாழ்க்கையுடைய ஒரு ஆற்றலா இருக்குன்னு அறிந்து கொள்கிறோம். My beloved in Christ Jesus, this extraordinary life, supernatural life, and it's a divine life along with righteousness was delivered to you and me in Christ through the gospel of Christ. கிறிஸ்துக்கு அருமையான அன்பானவர்களே, இந்த அசாதாரணமான இயற்கை அப்பாற்பட்ட தெய்வீகத்தின் வாழ்க்கை, அதனோடு கூடிய நீதியும், அது கர்த்தர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாய் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்குள்ள அளிக்கப்பட்டிருக்கு, வழங்கப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்கிறோம். Jesus Christ's victorious sacrifice in our behalf ushered us into the glorious life. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கொடூரமான பலி மரணம் நம் சார்பாக அவர் செய்ததுபடினால நம் மகிமையில வாழ்க்கைக்கு கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது அறிந்து கொள்கிறோம். In 1 Peter chapter 1 verses 11, the Bible says, tell us that the prophets of old testified of the sufferings of Christ and the glory that should follow. 1 பேதுரு 1 அதிகாரம் 11 வசனத்துல அந்த பல தீர்க்கதரிசிகள் சாட்சி கொடுத்திருக்கிறார் என்னவென்றால், கிறிஸ்துவினுடைய அவருடைய பாடுகளையும் அதற்கு பின் வருகிற மகிமை குறித்து அந்த பல தீர்க்கதரிசிகளை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுகிறது. 1 பேதுரு 1 1 Peter chapter 1 verses 10 to 11, the Bible says, the prophets who prophesied of the grace which was intended for you searched and inquired earnestly about his salvation. They sought to find out to whom or when this was to come, which is the Spirit of Christ working within them, was indicating when he predicted the sufferings of Christ and the glories that should follow them. 1 பேதுரு 1 அதிகாரம் 10-11 வசனம் பார்க்கும்போது, உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தா ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்கள் உள்ள கிறிஸ்துவின் ஆவியான ஒரு கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னது என்பதையும் ஆராய்ந்தால் வசனம் சொல்லுகிறது. My beloved in Christ Jesus. In Hebrews chapter 2 verses 10, the Bible also said, for it was fitting for God, for whom all things and by whom all things, in bringing many sons to glory, to make the captain of their salvation perfect through sufferings. My beloved in Christ Jesus, it was fitting for God to make our captain of our salvation to be perfected through suffering, so that he can bring many people into his glorious life.
இப்படி 2:10 பார்க்க முடியும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையிலே கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களினால் பூரணப்படுத்துகிறது. அவர் கேட்டதா இருந்தது வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக. Christ suffered so that we would live in glory. We are in that glory now. So blessed be God. இனி கிறிஸ்து நமக்காக மகிமையின் வாழ்க்கைக்கு நமக்காக தியாகம் பண்ணி பலிகளை செலுத்தினால் ஆகிய இந்த மகிமைக்குள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென்.